ஹலோ, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து ஃபோர்ஸஸ் பத்தி, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ பாடி எப்படி கன்சிடர் பண்றோம், இதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால 1, 2 ப்ராப்ளம் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா என்னது? அதாவது இன்டராக்ஷன் பிட்வீன் எனி டூ ஆப்ஜெக்ட்ஸ். இப்படி கை தட்டினேன்னா இதுவும் ஃபோர்ஸ் தான். இப்படி நான் இப்படி பண்ணேன்னா இதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான். நான் இப்படி வாட்ச் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா இதுவும் ஃபோர்ஸ் தான். ஸோ இன்டராக்ஷன் பிட்வீன் எனி டூ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டர். இப்போ ரெண்டு பாடியை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பாடி இன்னொரு பாடி மேல ஃபோர்ஸ் செலுத்துறதுன்னா விசை செலுத்துறதுன்னா பதிலுக்கு இந்த பாடியும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி கையை தட்டும் போது இந்த கையை அடிக்குது இல்ல, அதே மாதிரி இந்த கை அடிக்குது. இப்போ ஒரு சைக்கிள் போய் ஒரு செவுத்து மேல மோதுதுன்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலி செவரும் வந்து சைக்கிள் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ நீங்க ரெண்டு ஃபோர்ஸுங்கிறது வெக்டர். ஒரு சைடா வந்து ஃபோர்ஸ் செலுத்தவே முடியாது. ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டூ வே. எவ்வளவு ஃபோர்ஸுங்கிறது வேணா வித்தியாசப்படுமே தவிர இது இந்த பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் செலுத்துறதுன்னா கண்டிப்பா இந்த பாடி மேல ஒரு ஃபோர்ஸை செலுத்தும். ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க ஃபோர்ஸுங்கிறது 4 டைப்ஸ். மோஸ்ட் காமன் ஃபோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது வந்து புல் பண்றது, இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணி ரெண்டு கான்டாக்ட்ல வருது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜில் போய் மேக்னெட்டை ஓட்டுறீங்க, இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸை பத்தி உங்களுக்கு நீங்க 6th 7th இருந்து படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்க்கு அட்ராக்ட் ஆகிறது வந்து நியூக்ளியஸ் ஃபோர்ஸ். ஃபைனலி வீக் ஃபோர்ஸுங்கிறது என்னன்னா அப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னே நமக்கு தெரியாது, ஆனா அது நடந்துட்டு இருக்கு. ரொம்ப காமனா சொல்றது பீட்டா டிகே அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப காமனா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கட்டி கற்பூரத்தை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல கரைஞ்சு போயிடும், ஸ்மெல் வரும். ஆனா வந்து அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட பீட்டா டிகேல அந்த மாதிரி தான், நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனா அது நடந்துட்டே இருக்கும். இது வந்து வீக் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு டேபிள் இருக்கு, இங்க அது மேல ரெண்டு புக் இருக்கு. ஒரு புக் எடுத்துக்கங்க. இந்த டேபிள் வந்து இந்த புக்கு மேல ஒரு ஃபோர்ஸை செலுத்துது. எப்படி செலுத்துது? இப்படி மேல. ஓகே, மேல தள்ள பாக்குது. ஆனா இந்த புக்கே அங்க உட்கார்ந்து இருக்குது. அதே நேரத்துல இந்த புக்கு வந்து டேபிள் மேல ஒரு ஃபோர்ஸ் இது பண்ணுது. ஓகே, சோ அது வந்து ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. டேபிள் புக்கு மேல செலுத்துறது, இன்னொன்னு புக்கு டேபிள் மேல செலுத்துறது. சோ டேபிள் வந்து புக்கு மேல எக்ஸர்ட் பண்றது மேல, புக்கு டேபிள் மேல எக்ஸர்ட் பண்றது கீழே. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டு பாடி இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து நார்மலா தான் இருக்கும். நார்மல்னா ஒன்னு இப்படி இருக்கும், இல்ல இப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். பேரலா இருக்காதான்னு கேட்கலாம். இருக்கலாம், பேரலா இருக்கலாம். பேரலா இருக்கிறது எப்ப ஃபோர்ஸுக்கு வரும்னா இந்த புக் நகரும் போது என்ன ஆகுது, இந்த புக்குக்கும் இந்த டேபிளுக்கும் நடுவுல இப்படி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. தட் வில் பி யோர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ பேரலாவும் ஃபோர்ஸ் வரும், அது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஆனா பொதுவா இப்படி ஒரு ஃபோர்ஸ் வரும், அதே நேரத்தில் இப்படி ஒரு ஃபோர்ஸ் வரும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீ இப்படி எக்ஸ்ட்ரா கீழே இழுத்தேன்னா ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணும்? ஆப்போசிட்ல இப்படி ஆக்ட் பண்ணும். என்ன பண்ண ட்ரை பண்ணும்? ஃபோர்ஸ் வந்து இதை சுருக்க ட்ரை பண்ணும். அதே நேரத்துல இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீ கம்ப்ரஸ் பண்ணேன், அப்படியே மேல அமுக்கினேன்னா ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? கீழே ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபோர்ஸ், இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது நீ எவ்வளவு தூரம் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து மாத்துறையோ, லென்த்தை குறைக்கலாம், லென்த்தை ஜாஸ்திப்படுத்தலாம், அதுக்கு ஈக்குவலா ஒரு ஃபோர்ஸ் வந்து அங்க உட்காரும். ஸோ ஆர் நீ என்ன சொல்லலாம், F is equal to kx அப்படின்னு சொல்லலாம். K is a constant. சில சமயம் இது ஒரு மைனஸ் சைன் போட்டு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் வந்து ஃபோர்ஸ் வருது. ஸோ F is equal to minus kx. ஓகே, அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒரு ஸ்ட்ரிங் ஏதாவது எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய டென்ஷன் எங்க ஆனாலும் ஒன்னா இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு நீங்க இங்க ஒரு வெயிட்டை போட்டுட்டு இங்க டென்ஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு நீ சொன்னேன்னா இல்ல, எங்க என்ன பண்ணாலும் இப்படி இழுத்தாலும் சரி இப்படி விட்டாலும் சரி, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டேன்னா அதே ஸ்ட்ரிங்குக்கு எல்லா இடத்துலயும் டென்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்லயும் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் கன்சிடரேஷனுக்கு நம்ம போனோம். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இது சும்மா ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம், இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த புள்ளி ஏல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு, இங்க நிக்கிற ஆள் மேல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு, இந்த பாய் மேல, இந்த பிளாக் சி ஒரு பிளாக் இங்க இருக்கு, இந்த பிளாக் சி மேல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா புள்ளி
புள்ளி ஏ. இதுல வந்து என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு? இந்த ஸ்ட்ரிங் இது மேல போகுதா, இந்த ஸ்ட்ரிங் இது மேல போகுதா? ஸோ விச் மீன்ஸ் இப்படி மேல போறதுக்கு இந்த ஸ்ட்ரிங்குக்கும் இந்த புள்ளிக்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, ஒரு டென்ஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் புள்ளி ஏல டென்ஷன் பிட்வீன் புள்ளி and string. இது வந்து first thing. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங் இப்படிதானே இருக்கு. இந்த ஸ்ட்ரிங் மேல என்ன இருக்கும்? இதை தவிர ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ யூ வில் ஹாவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் string and then the புள்ளி ஆல்சோ. இந்த ஸ்ட்ரிங் மேலேயும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, புள்ளி மேலேயும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, this is the force acting on the புள்ளி. இந்த டென்ஷன் ஒன்று, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று. அப்புறம் on the boy. இந்த பாய் மேல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, டென்ஷன் பிட்வீன் த ஸ்ட்ரிங் அண்ட் த பாய். ஸோ இந்த பையன் வந்து இதை பிடிச்சி இழுக்கிறான். ஓகே, ஸோ இந்த பையனோட என்ன இருக்கு? டென்ஷன் பிட்வீன் the string and the boy. இந்த பையன் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி இழுக்கும் போது இது ஒரு டென்ஷன் வந்து இங்க டெவலப் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த பையன் இங்க நிக்கிறான் இல்லையா, இந்த பையனுக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் earth and the boy. Finally, block C. பிளாக் சி மேல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப பிளாக் சில என்ன இருக்குன்னா, இந்த பிளாக் சி இப்படியே தான் தொங்கிட்டு இருக்கு. இந்த பிளாக் சி மேல இந்த ஸ்ட்ரிங்கை சேர்த்து இல்லை, இந்த பிளாக் சி மேல என்ன இருக்கு? ஒன்லி த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ பிளாக் அப்படின்னு வைக்கும் போது நீ ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து கன்சிடர் பண்ணக்கூடாது. பிளாக்னா பிளாக் மட்டும் தான். பிளாக் மேல என்ன ஆக்ட் பண்ணுது? அந்த இது வந்து கீழே இழுக்குது. ஸோ யூ வில் ஹாவ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆனா நீங்க கேட்கலாம், அப்போ இந்த ஸ்ட்ரிங் என்னன்னு கேட்கலாம். கரெக்ட். ஸோ இந்த பிளாக் மேல என்னன்னா, இந்த ஸ்ட்ரிங் வந்து இதை மேல இழுக்குது. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே இருக்கும். நான் வந்து இந்த புள்ளி எங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன் இந்த பிளாக்ல. ஸோ இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணுது? ஸ்ட்ரிங் வந்து மேல இழுக்க ட்ரை பண்ணுது அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே இழுக்க ட்ரை பண்ணுது. ஸோ பிளாக் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, மேல ஒன்று கீழே ஒன்று. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் and the block. இது வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கறது ஏதாவது ஒன்று. இப்போ நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன்னா இது மேல என்ன ஃபோர்ஸ்ன்னு கேட்டா இது வந்து ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இது பண்ணுது. this will also experience a gravitational force. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படிங்கிறத நீங்க முதல்ல இமேஜின் பண்ணணும் டு டெல் வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எனிதிங். ஏதாவது ஒன்று மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீ பாடி டயக்ராம் முதல்ல வச்சுட்டு அது மேல என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா சால்விங் ஈக்குவேஷன் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கப்புறம் நான் ஒரு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால 1-2 ப்ராப்ளம் இப்போ நான் போடுறேன். ஓகே, ப்ராப்ளம். an astronaut accidentally gets separated out of a small spaceship. ஸோ வெளியில போயிடுறாங்க, எர்த்தை விட்டு வெளியில போயிடுறாங்க, விண்வெளிக்கு போயிடுறாங்க, ஸோ ஸ்பேஸுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ரோனாட் என்ன பண்றான்? வெளியில வந்துடுறான். ஓகே, accelerating in interstellar space at a constant rate. ஏதோ ஒரு acceleration கொடுத்திருக்காங்க. What is the acceleration of the astronaut the instant after he is outside the spaceship? அதாவது acceleration அப்படின்னு இங்க என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் ஒரு ஆளுடைய வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போனாதான் அது வந்து acceleration. Assume that there are no nearby stars கிடையாது, stars to exert gravitational force on him. இந்த ஆஸ்ட்ரோனாட் இருக்கான், மெதுவா நடந்து போறான், இவன் மேல எந்த விதமான ஃபோர்ஸும் கிடையாது. அப்போ இவன் மெதுவா நடந்து போறாங்கிற இதுல எந்த விதமான ஃபோர்ஸும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவன் மேல இருக்கிற நெட் ஃபோர்ஸ் வந்து 0. எப்ப அவன் மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்? இதுவே வந்து அவன் பூமியில நடந்து போகும்போது அவனுடைய கால் வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஓகே, கால் வந்து மேல நடக்க ட்ரை பண்ணுது, அவன் வந்து பூமி வந்து அவனை இழுக்குது. ஆனா இங்க வந்து அவன் மேல எந்த வித ஒரு நெட் ஃபோர்ஸும் கிடையாது, எந்த சைட்ல இருந்து எந்த வித ஃபோர்ஸும் கிடையாது, கிராவிடேஷனல் புல் எதுவுமே கிடையாது.
ஸோ அவன் மேல இருக்கிற நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், அவன் மேல எந்த வித ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணல. ஸோ அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் இதில் பெரிய லெவலில் கால் இது பண்ணவும் முடியாது. ஸோ த ஃபோர்ஸ் இன்ஸ்டன்ட், ஸோ த ஆக்சலரேஷன், அவன் மேல இருக்கிற ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும், இங்கே வந்து ஜீரோவா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போகலாம். ஓகே, நம்ம கையோட நியூட்டன்ஸ் செகண்ட் லாவையும் இங்கே பார்த்துடலாம். A constant force acting on a body of mass 5 kg. So என்ன பண்ணலாம், mass is equal to 5 kg. Changes its speed from 5 meter per second to 10 meter per second. அப்போ from 5 meter per second. So u initial velocity என்ன, 5 meter per second. Final velocity v என்ன, 10 meter per second in 10 seconds. So what is the time? Time is equal to 10 seconds without changing the direction of motion. The force acting on the body is what அப்படின்னு கேட்டிருக்கோம். So force equal to mass into acceleration. Mass உனக்கு தெரியும், acceleration உனக்கு தெரியாது. Acceleration எப்படி கண்டுபிடிக்கும்? Acceleration is rate of change of velocity. So acceleration என்ன, ஒரு final velocity இருக்கு, ஒரு initial velocity இருக்கு, rate of change of என்ன, அப்போ ஒரு time போடணும். So what is v? v is 10. What is u? u is 5. What is t? t is 10. Am I right? So what will you get? You will get 5 by 10, which is 0.5 meter per second square. So உனக்கு acceleration கிடைச்சிருச்சு. இப்போ force என்ன, force is equal to mass into acceleration. அப்போ என்ன, 5 into 0.5. So force is equal to 2.5 Newton. இதுதான் உன்னுடைய ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது வந்து நியூட்டன் செகண்ட் லா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பாடி ஆஃப் மாஸ் 5 kg. டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே எழுதிட்டே போயிடலாம். மாஸ் வந்து 5 kg. Starts from origin with an initial velocity of 30I plus 40J meter per second. அதாவது x axis பக்கமா ஒரு velocity, அதுதான் 30I. y axis உடைய காம்பனன்ட் வந்து 40J. ஞாபகம் வச்சுக்கோங்க. Constant force F is equal to minus I. இது வந்து மேல வரும், ஆக்சுவலி இங்கே கிடையாது. minus I minus 5J Newton acts on the body. Okay, இது வந்து this is acting on the body. மைனஸ் இங்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். I don't think there is a minus here. Sorry, நான் தான் தெரியாம போட்டேன். minus I minus 5J is acting on the body. Find the time in which the y component of the velocity becomes 0. y component மட்டும் 0 வருது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து x component பத்தி இப்போ கவலையே பட வேணாம். ஸோ y component uy is equal to 40 meter per second. கரெக்டா? uy is equal to 40 meter per second. Force. Now force is equal to minus 5. So உனக்கு final velocity தெரிஞ்சிடுச்சு. It is 40 meter per second and force is equal to minus 5. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So you know force is equal to mass into acceleration. Acceleration is equal to force by mass. So acceleration is equal to minus 5. Correct? Force is minus 5 divided by 5. So acceleration is equal to minus 1. இது நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு acceleration கிடைச்சிருச்சு. இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Find that, நம்ம கண்டுபிடிக்க சொன்னது t. நமக்கு initial velocity இருக்கு, final velocity 0ன்னு தெரிஞ்சிருச்சு, acceleration தெரிஞ்சிருச்சு, நம்ம கண்டுபிடிக்க சொன்னது t. ஸோ இதை கனெக்ட் பண்ற ஃபார்முலா எனக்கு v is equal to u plus at. What is v? Final velocity இங்க சொல்லிட்டோம் 0. What is initial velocity? 40 plus what is acceleration? minus 1. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து t. ஸோ t minus t is equal to minus 40 or t is equal to 40 seconds. இதுதான் உங்களுடைய ஆன்சர். அடுத்தது, the force on a rocket moving with the velocity of 300 meter per second is 210 Newton. So velocity ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறது நம்மளுடைய assumption இங்க 300 meter per second and force is equal to 210 Newton. Rate of fuel combustion. Rate of fuel combustion என்ன?
ராக்கெட் வந்து இங்கிருந்து போகும்போது ஒரு லெவல் ஆஃப் ஃபியூவலோட கிளம்புது. அந்த ஃபியூவல் பேர்ன் ஆகி வெளியில வரும்போது ராக்கெட்டுடைய வெயிட் வந்து மாறுபடும். கரெக்டா? ராக்கெட்டுடைய வெயிட் வந்து மாறுபடும். ஸோ வாட் இஸ் த ரேட் ஆஃப் ஃபியூவல் கம்பஷன்? சாரி, இது இப்படி வந்திருக்க கூடாது. கேஜி பர் செகண்ட், கேஜி பர் செகண்ட், இது ரெண்டும் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் ஃபியூவல் கம்பஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது F is equal to ma. இது நமக்கு தெரிஞ்சது, ஃபோர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி என்ன பண்ணுவோம்னா m into dv by dt. இது வந்து நம்மளுடைய ஜெனரல் ஃபார்முலா, ஆக்சலரேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. பட் இங்க வந்து வெலாசிட்டி மாறுறதா கொடுக்கல, ஒரே வெலாசிட்டியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் சே F is equal to velocity into dm by dt. அதாவது இந்த மாஸ் வந்து எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம ஃபியூவல் கம்பஷனை டிட்டர்மைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ யூ கேன் சே ஃபோர்ஸ் 210, வெலாசிட்டி என்ன? வெலாசிட்டி வந்து 300. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? dm by dt. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ dm by dt is equal to 210 divided by 300 or dm by dt என்னவா இருக்கீங்க? 0.7 kg per second. அதாவது இந்த அளவுக்கு தான் fuel combustion ஆயிருக்கு. So answer is batsman hits back a ball straight in the direction of the bowler. அதாவது எந்த டைரக்ஷன்ல வருதோ அப்படியே திருப்பி அனுப்புறோம் without changing its initial speed. So initial speed என்ன? 12 meter per second. So அவன் ஸ்பீடை மாத்தல, which means final speed is also 12 meter per second. ஆனா இப்போ பால் வந்து இப்படி போகுது, அதுக்கப்புறம் பால் இப்படி திரும்பி வருது. So this will be minus 12 meter per second. If the mass of the ball, mass is 0.15 kg, determine the change in momentum of the ball. Assume linear motion. அதை நம்ம முதல்லயே நம்ம assume பண்ணிட்டோம். இப்படி போற பால் இப்படி தான் வருது. Change in momentum or it is known as impulse. Okay, so u இருக்கு, நமக்கு வந்து v இருக்கு. So change in momentum, which is also known as impulse, எப்படி கொடுக்கலாம்? m into v minus u. So m, v is minus 12. So okay, and u is 12. So again minus 12. So which is equal to m கொடுத்துருக்காங்க இல்லையா, 0.15 to minus 24, which is equal to minus 3.6 kg per second. So okay, so impulse அப்படிங்கும்போது நீங்க இந்த மைனஸ் விட்டுட்டு the answer is going to be 3.6 kg meter per second. So இந்த section sorry, okay, இந்த வீடியோல லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம போயிடலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லாவை கவர் பண்ணிருப்போம். Figure shows the position of xt graph of one dimensional motion. So in the section last problem, figure shows the position of xt graph of one dimensional motion of a body of mass 500 gram. Time interval between each impulses. So impulse இங்க பாக்கும்போது இங்க 2 செகண்ட்ஸ்ல இருந்து 4 செகண்ட்ஸ்க்கு என்ன ஆறுது? 2 செகண்ட்ஸ்ல இருந்து 4 செகண்ட்ஸ்க்கு இட் இஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப். அதே மாதிரி 4 செகண்ட்ஸ்ல இருந்து 6 செகண்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ஸ்லோப்ஸ். மறுபடியும் 2 செகண்ட்ஸ்ல இருந்து 8 நெகட்டிவ். ஸோ எவ்ரி 2 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோப் மாறிட்டே இருக்கிறதுனால யுவர் இம்பல்ஸ் இஸ் கோயிங் டு பி 2 செகண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்ல நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்ம பார்க்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர்.